திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். என் பேர் ஷேக் சாகுல் ஹபீரியா. ஒரு ஜோசியக்காரர் அன்னைக்கே சொன்னார் எங்க அப்பா கிட்ட, இந்த பையன் சூரசம்மார் அன்னைக்கு பிறந்திருக்கான், பெரிய முருக பக்தன் அப்படின்னாரு. தண்டயனி வெண்டயங் கிங்கினி சதங்கையும் தங்களல் சிலம்புடன் கொஞ்சவே. இஸ்லாமியர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இருந்த உறவு என்ன? உங்களுக்கு இறைவன் இறையெல்லாம் ஒண்ணுதான், ஏக இறைவன், ஏகன் அநேகன். இந்த தத்துவங்கள்லாம் இருக்கும்போது முருகனையோ அல்லாவையோ சிக்கந்தரையோ வணங்குறது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தெரியலையே, எல்லாம் ஏகன் தானே, எல்லாம் அவன் தானே, எல்லாம் அவன் தானே. அது இன்னொரு மதம், இன்னொரு சாமின்னு உங்களுக்கு தோணும். முருகாற்றுப்படையிலேயே முருகனுக்கு அசைவ உணவுகள்லாம் படைச்சிருக்காங்க, படைச்சு முருகனை வழிபட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ அசைவம் அந்த கோயிலை சுற்றி அசைவம் சாப்பிட்றதோ அல்லது அசைவம் பலியிடுறதோ பிரச்சனைன்ற மாதிரி வருதில்ல. அப்போ முருகாற்றுப்படை அதில் எதுவும் சொல்லுதா? அந்த ஒரு கருத்து நாத்திக கருத்துக்கு தான் நான் எதிரியை தவிர ஈரோடு ராமசாமி நாயக்கருக்கு நான் எதிரி இல்லை. பிறந்துட்டோம், நீ சாகத்தான் போறோம். இருக்கிற கொஞ்ச நாளைக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. இருக்க வரைக்கும் தாயா பிள்ளையா அண்ணன் நம்பியா மாமி வச்சுனா அதுல போயிடுவோம் ஐயா. அறுபடை வீடு கொண்டே திருமுருகா முருகா முருகா. திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம்? அது என்ன விதி? அது யார் பெருசு யார் சின்னது, எது சரி தப்பு? அந்த விவாதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு அதுக்கான எல்லா ஆதாரங்களும் உலகுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம அதெல்லாம் பேச போகிறதில்ல. நம்ம பேச போகிற விஷயம் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் முருக பக்தர்களுக்குமான இந்த உளவியல் ரீதியான உறவு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. நாங்கள் இஸ்லாமியர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் மாமன் மச்சானாக இருக்கோம், அண்ணன் தம்பியாக இருக்கோம், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோம். எப்படி இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று சாத்தியமாச்சு? எப்படி மாமன் மச்சானா இவங்களால் இவ்வளவு காலம் தொடர முடியுது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காலத்தினுடைய ஒரு கட்டாயமாக மாறி இருக்கு. நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஐயா ராஜா முகமது, அவர் ஒரு தமிழ் நாடக கலைஞர், மிக முக்கியமான ஒரு கலைஞர். பேர் ராஜா முகமது, ஏதோ திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார்னு பாடுறாரே அப்படின்னு உங்களுக்கு வித்தியாசமாக தோணும். அப்படின்னா ராஜா முகமது ஒரு முருக பக்தர். வித்தியாசமாக இருக்கு இல்லையா? தமிழ்நாடே வித்தியாசமானது தான், இந்தியாவும் அதுபோல் வித்தியாசமான குணம் கொண்டது தான். பேசவும் எப்படி இந்த வித்தியாசம் சாத்தியமாகுது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான உறவு தொடர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன, எப்படி ராஜா முகமது எப்படி முருக பக்தரானார்? யார் நீங்கள்? அவங்க எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். என் பேர் ஷேக் சாகுல் ஹபீரியா. என் தகப்பனார் பேர் ஷேக் தாவூத் சாஹிப். எங்க அப்பா முருக பக்தர். எப்படி? எங்கப்பா சின்ன வயசுல எங்க தாத்தாக்கு 2 தாரம் சின்னம்மா குடும்பம் தாங்க மாட்டாம கானாடு காத்தான் ஓடி போயிட்டார். அங்கே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்கிட்ட நான் ஒரு அனாதைன்னு சொல்லி இருந்தார். நாட்டுக்கோட்டை செட்டியார் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் கணக்கை டேலி பண்ணுவார். கார்த்திகை நட்சத்திரம் டேலி பண்ணி முடிச்ச உடனே பழனிக்கு வந்துடுவார். அங்கே பஞ்சாமிர்தம் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு. அப்போ ஒரு நாள் டேலி பண்றார், அந்த கணக்கு பிள்ளையால முடியலை. இன்னடான்னு வயிறாரு அந்த செட்டியார் கணக்கு பிள்ளைய. எங்க அப்பா சமையக்காரனுக்கு வேலைக்காரனா இருக்கார். டே அந்த கத்திரிக்காரா கடுகுல ஒரு பெறா, அதுக்கு எடுத்து கொடுப்பார் அப்பா. அப்ப நான் எண்ணி வைக்கிறேன் முதலாளின்னு இருக்காரு. உனக்கு என்னடா தெரியும் பணத்தை பத்தின்னு இருக்கார். நான் எண்ணுவேன் முதலாளின்னு இருக்கார். என்றா பாப்போன்னு பணக்கத்தை கொடுத்துருக்கார். ஸ்டைலா எண்ணிருக்கார். டே தாவூது நீ யாரா அப்படின்னாரு. சொன்னார், எங்க அப்பா பெரிய பணக்காரன். அட பாவி, அண்ணாது என்ன, எங்க சின்னம்மா குடும்பம் தாங்க மாட்டா முடியான்ட்டே முதலாளினாரு. அப்படியே பரவாயில்ல, நீ சமயக்காரன் வேணாடா, எனக்கு கணக்கு பிள்ளையாரான்ட்டார். உடனே கூப்பிட்டு வந்து முருகன் பழனி கோயிலில் கும்பிட்டு பஞ்சாமிர்தம் அபிஷேகம். எங்க அப்பாவுக்கு முருக பக்தி தொத்திக்குச்சு. இது இயல்பா எங்க கிராமத்துல ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும். 18ஆம் படி கருப்பு இருக்கீங்களா, அந்த புடி மண்ணை ஊர்ல வச்சு ஒரு வேல் நட்டு வச்சிருப்பாங்க. கீழே தகடு மணியா தொங்கும். அது பேர் மலையாள கருப்புன்னு பேர். செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க யாருமே.
அங்கே உட்காந்து அப்பா பஞ்சாயத்து பண்ணுவார். நான் அப்பா ஊருக்கு தலைவர். எல்லா ஜாதியும் அப்பா கட்டுப்படுவாங்க. அதில் பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாடி கார்டு இருந்தார், மெய்காவலர், சின்னாலப்பட்டி சின்னா தேவர்னு பேர். கிராமத்து அந்த வயக்காட்டப்புறம் பார்த்துக்கிட்டவர் ஒரு தேவேந்திரர். அன்னைக்கு குடும்பம் இருமாங்க. கொரட்டை, அவர் சொந்த பேர் எனக்கு இன்னும் தெரியாது. 2 பேரும் என்னை தோளில் ஓட்டி வளர்த்தவங்க. அந்த சின்னா தேவருடைய தங்கச்சி மையம் தான் மாயத்தேவர். எம்ஜிஆர் நிப்பாட்டினார் பாருங்க, ஏடிஎம்கேல அவர். அப்போ எம்ஜிஆர் பூரா பார்க்க போனோம். முடி நல்லா இங்கே வச்சிருப்பேன். நான் வளர்ந்தது வந்து ஒரு ஐயர் வீட்டில், திண்டுக்கல்ல ஒரு ஐயர் வீடு. அந்த ஐயர் திண்டுக்கல் அங்குவிலாஸ் முத்தியா அப்படின்னு பெரிய தனவந்தர். இந்த 4 தலைமுறை இசை நாடக கலைகளையும் இசை நாடக கலைஞர்களையும் காப்பாற்றிட்டு வர்றாங்க. அவர் பேரை என்னுடைய கிளாஸ்மேட் செல்லமுத்தியான்னு சொல்லி தமிழகத்திலே பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கார், அங்கிங்க ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். அப்படி இருக்கும்போது அந்த ஐயர் மிருதங்க வித்வான் மட்டும் இல்ல, சமஸ்கிருத பண்டிதர், 2 மனைவி குழந்தைகளை, சித்த வைத்தியர். அப்ப அவருக்கு குழந்தை இல்லைங்கிறனால எதிர்த்து விடுனா, ஏற்கனவே தத்துக்கு எடுத்து வளர்த்தார் ஒரு பையன், நான் செத்து போயிட்டான். சொந்தக்காரன் பயந்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுக்கூடாதான்ட்டு. அப்போ நான் பையன் மாதிரி வளர்ந்தேன். எனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்தாரு, சமஸ்கிருதம் சொல்லி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. சங்கீதம் வீடு பூரா புராண புத்தகமா இருக்கும். ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், கருட புராணம், ஆஞ்சநேய புராணம், எல்லா புராணமும் படிச்சா வந்து உபன்யாசம் மாதிரி படுறான் பாரு. இப்படியாகத்தானே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை கண்டதும் சூர்பனகையானவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. என்ன ராகம் பாவா? ஆரவி ராகம் பாவா. ஆரவி ராகம். ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, மதுரை டிஎம்எஸ் பாட்டு பாட்டு இயற்றியவர் காமு ஷரீஃப். இது ஆரம்பி ராகம். நம்ம ரஜினிகாந்த் அபிநயம் முடிக்க மலேசியா பாட்டு வரலைங்களா? மலேசியா வாஸ்தவன். ஆசை கிளியே அரகிலோ புளியே அழகின தக்காளியே சொன்னாதான் புரியும் மக்களுக்கு. ஆரம்பி ராகம். அப்ப அங்கே வளரும் போது எனக்கு எல்லாம் புரியும். அவர் முருக பக்தர் ஐயர். இப்ப நான் சின்ன வயசுல முருகா நான் என்ன ஏரியாம சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க அப்பா சூரசம்மாரம் பார்த்துட்டு இருக்கார் திருச்செந்தூர்ல. நான் பிறக்கிறேன். ஆனா சூரசம்மாரம் அன்னைக்கு பிறந்தேன். ஒரு ஜோசியக்காரர் அன்னைக்கே சொன்னார் எங்க அப்பா கிட்ட, இந்த பையன் சூரசம்மாரம் அன்னைக்கு பிறந்திருக்கான், பெரிய முருக பக்தன் அப்படின்னாரு. என்னை விடவா அப்படின்னாரு எங்க அப்பா. நீங்க என்ன முருக பக்தன்? பெரிய முருக பக்தங்க அப்படின்னாரு. எங்க வாத்தியார் துர்ராஜன் ஒருத்தர். அவருக்கு எனக்கு அவரு வாரியாருடைய மாணவர், கந்தபுரம் உபநேசம் பண்ணக்கூடியவர். அப்ப எனக்கு அவருக்கு தர்க்கம் வந்துருச்சு கந்தபுரம் அடிப்படையில். ஐயா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை வாத்தியாரை போய் கேளுங்க அப்படின்ட்டு. ஜாதியை பத்தி பேசாதீங்க. வாரியார்ட்ட கேட்டிருக்கார், ஐயா அப்படி முஸ்லீம் பையன் இப்படி பேசுறாங்கன்ட்டு. யார்ப்பா அவன் நான் பார்க்கணும் பாண்டார் கிருபானந்த வாரியார். அப்ப திண்டுக்கல் அருகே செங்குறிச்சி திருமலைக்கேணி முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறவர் இங்க அங்குலாஸ் முத்தியாவுடைய மூத்த மகன் அங்கமுத்தி பிள்ளை அவர் நடத்துறார். 600-700 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்திருக்கார். எங்கிருச்சு மகனே இது 600 சில்லறை அது கும்பாபிஷேகம் பாருப்பார். அப்போ நான் போய் நின்று முருகன் முன்னாடி பாடுறேன். தண்டையணி வெண்டயங் கிங்கினி சதங்கையும் தங்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப ஒரு கொண்டுனன் சந்தோடமலைந்து நின்ற அன்பு போல. வாரியார் அம்பி ராஜா முகமது அப்படின்னாரு வாரியார். அங்கவசரம் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஐயா அப்படின்னு கந்தபுரானை பத்தி விசாரிச்சாரு. நான் சொன்னதான் சரின்னாரு. துர்ராஜனார் ஐயா அப்படின்னார். அவர் சொன்னதான் உண்மை. ஐயா இப்ப நான் சொன்னது பேசிக்கும் அப்படின்னு என்ன சொன்னாரு. நான் கேட்டேன், ஐயா நீங்க கேட்ட நான் சொல்லிட்டேன், நான் ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லியான்னாரு. முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரம் என்னையான்னு? பிரணவ மந்திரம் அப்படின்னாரு. அது என்னங்கய்யான்னு? அது ரகசியம்னாரு. ரகசியத்தை சொல்லுங்கய்யான்னு காது நீட்டினேன். ராஜா முகமது உனக்கு கிடைக்கும்னாரு. ராஜா முகமதா? என் பேர் ஷேக் சாகுல் ஹமீதியா? என் பேர் அப்படின்னு சாகுல் ஹமீத் அப்படின்னு. இனிமேல் உன் பேர் ராஜா முகமதுன்னாரு. அப்ப சாகுல் ஹமீத் பேர் நல்ல பேர் இல்லையா அப்படின்னு. அதுக்கு மேல பேரே இல்லை அப்படின்னாரு. என்னங்கய்யா அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன் நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். நான் சொன்னது இல்ல, அது நக்கீரர் சொன்னது. நக்கீரர் என்ன சொல்றாரு, முருகுங்கிற பேருக்கு மேல பேரே கிடையாதுங்கிறார். அவர் சொன்னதுதான் என்ன சொல்றாரு, சிறிதினை மலரோடு விரையி மறு அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நெறியி. முருகனுக்கு படையல் போடுறாங்க, அசைவ படையல். தினமாவு கடம்ப மலர் பூரா பரப்பி மேல செம்மறி ஆட்டு ரத்தம் விட்டு ரத்த பொரியல் முருகனுக்கு பிடிச்சது. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அப்ப எனக்கு முருகனுக்கு என்னடா படையல் போடுவேன், நான் என்ன சொல்லுவேன், நான் சக்கரை பொங்கல் தான் வைப்பேன், ஏன்னா செய்வேன்.
நான் செய்வேன். அப்படியா? ஆமா, நீங்க முழுக்க சைவம் மாதிரி நான் செய்வேன். எல்லாருமே அந்தந்த வட்டத்தில் தான் இருப்பாங்க. இப்போ சைவ அறிஞர்கள் சைவராக தான் இருப்பாங்க, வைணவ அறிஞர் வைணவராக இருப்பாங்க. ஆனால் வாரியார் முருகனடியார், கௌமாரம்னா முருக பக்தர்கள், சமண பௌத்தம் முன்னாடி இருந்தது, சைவம்னா சிவபக்தர்கள், வைணவம்னா பெருமாள் பக்தர்கள், அது நிறையா இருக்கு இல்லைங்களா. அவர் சொல்றாரு, ஹமீதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க அண்ணன். எங்க அம்மா பயந்து போய் இந்த பிராமின் வீட்டிலலாம் வளரும் போது இந்த பிராமண பயிலாவே ஆயிடுவான் பயந்து போய் ஒரு இஸ்லாமிய குரு கிட்ட பணம் கொடுத்து இவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க இஸ்லாம் சம்பந்தமா. 10 வயசுல குரான் முடிச்சேன். சொல்லிக் கொடுங்க பாபா, பிராமண பயிலாவே பயமா இருக்கு எனக்கு அப்படின்னாங்க எங்க அம்மா. அப்போ எனக்கு இஸ்லாம் சமூகத்தில் ஏக இறைவன் அல்லாஹுங்கிறாங்க பாருங்க. தமிழ் ஏக இறைவன் சொல்லுவான், ஒரே இறைவன் தான். மாணிக்க வாசகர் என்ன சொல்றார், ஏகன் அநேகன் இறைவன் திருவடியால் தான் வாழ்கம்பார். 99 பேர் இருக்கு யாருக்கு, அல்லாஹுக்கு. அந்த 99 பேர் தெரிஞ்சிருந்தாலே உனக்கு சொர்க்கம் நிச்சயம் ஐயா. வாரியார் தெரிஞ்சிருக்கியா, எப்படியாது? ஹமீதின் என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? புகழுக்குரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கு, புகழுக்கு உரியவன். அல் ஹமீத் புகழுக்கு உரியவன், ஷான் அரசன், எல்லா புகழுக்கும் உரிய ஏக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் யாரு? நாகூர் ஆண்டவர். அப்படியே உங்களுக்கு முருக ஈடுபாடு வருது. அப்ப மனுஷன் தேர்ந்தெடுத்த அரசன் இல்லைன்னாரு. அப்ப வாரியார் சொன்னாரு, நான் கேட்டேன் பிரணமந்திரம் சொல்லுங்கய்யா அப்படின்னு. இப்போ சொன்னா நீ சாமியாரா போயிடுவாப்பான்னார். சாமியாரா போனா என்னையான்னு, பெண்ணாசையை ஜெயிக்கணும்ப்பா, பெரிய விஷயம் பான்னார். ஜெயிச்சவங்க யார் இல்லையான்னு. ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு சிலர் தான் ஏன் முடியினார். யார் அந்த முத்துராமலிங்க தேவர்? உனக்கு கிடைக்கும்யா. என்ன எதை கேட்டாலும் கிடைக்கும் ராஜா முகமதுன்னார். நீ மயிலேறும் ராவுத்தேன், நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னாரு. மயிலேறும் ராவுத்தனை என்னையா அர்த்தம் அப்படின்னார். அது அருணகிரி முருகனுக்கு கொடுத்த பட்டம், நான் உனக்கு தர்றேன். அது எப்படியா மயிலேறும் ராவுத்தனை எப்படி? அது விளக்கம் சொல்றாருயா. கந்தர் அனுபவி தெரியுமா ஐயான்னார். தெரியும் ஐயான்னு. பாடியான்னார். ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய். ஆடும் பரியனா என்னையா ஐயா? ஆடும் பரியனா மயில்யா. அன்னி சேவல் கொடி, வேலாயுதம். இது 3 வச்சிட்டு இருக்க முருகா, உன் மீது பாடக்கூடிய வேலை எனக்கு வேலையா குரான்னு கேட்கிறார். யாரு? அருணகிரி. அவர் என்ன வேலை கேட்டார்? அந்த வேலையை கொடு, இந்த வேலையை கொடுன்னு கேட்டாரா? இல்ல கலெக்டர் வேலையை கொடுனாரா? இல்ல காவல்துறை அதிகாரி வேலையை கொடுனாரா? உன் மேல பாடக்கூடிய வேலையா கொடுனாரு. முருகன் கொடுத்தான். அப்ப பரினா என்ன அர்த்தம்? பரினா குதிரையா, குதிரை அடக்கணவே ராவுத்தையா, யானை அடக்கிறவே மாவுத்தையா. அப்ப மயில் ஆடுமா மயிலாடும், குதிரை ஆடுமா குதிரை ஆடாதியா. ஆடக்கூடிய மயிலாகிய குதிரை மீது ஆரோகணிப்பவன் யார்? மயிலேறும் ராவுத்தன், முருகன் மயிலேறும் ராவுத்தன். அது விளக்கம் சொல்றாரு பாருங்க. நீ மயிலேறும் ராவுத்தன் முருகன் மாதிரி இருப்பேன்டார். சொன்னது பழிச்சிருச்சியா? 3 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. போய் சொன்னேன், ஐயா நீ சொன்னது பழிச்சிருச்சியா, உங்களை நம்புறேன் ஐயா, எனக்கு என்னையா உத்தரவுன்னு. ராஜா முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்தபுராணம் சொல்லுப்பாண்டார். நான் படிச்சிருக்கேன். சொன்னா என்னையான்னு. சொன்னா புண்ணியம்யா, கொஞ்சமாவது சொல்லியா. ஐயா கேட்டாலும் கேட்காட்டியும் சொல்லியா. யாரும் கேட்கல, நிப்பாட்டிக்கிட்டுமா ஐயா? சாமி கேட்கும் இல்லையா, அதுதான் கந்த புராணம், சாமிகள்லாம் கேட்கும் இல்லையா. சரிங்க, கொஞ்சமாவது சொல்லியான்னாரு. இந்த புண்ணியம் என்ன பண்ணு, உன்னை காப்பாத்துமையான்னாரு. என்னைய கதை மாதிரி இருக்கு, எப்படியா காப்பாத்தும் அப்படின்னு. ராஜா முகமது நான் உனக்கு 32 பேரை சொல்லி தர்றேன், முருகன் பேர் வச்சுக்க, நான் உனக்கு தர சொத்து சொல்லி, கந்தன் முருகன் வேல் சாமி ஆறுமுகன் குகன் குழகன் மாயோன் மருகன் சேய் கார்த்திகேயன் வரைபகவிரிந்தோன் செட்டி அரண்மகன் கங்கை மைந்தன் ஆண்டலை கொடியோர்த்தோன் சரவணபவன் கடம்பன் தாரகச் செற்றோன் ஆசான் குறிஞ்சி வேந்தன் வேலினிக்கிரை விசாகன் சேந்தன் காங்கேயன் செவ்வேள் சிலம்பன் மங்கியூர்த்தி சூர்பகைவன் தெய்வானை காந்தன் குமரன் புலவன் வள்ளிமநாளன். 32 பேர் உனக்கு நான் சொத்தா தர்றேன். அப்பப்போ உச்சரிச்சுக்கிட்டே இரு, தியானம் பண்ணிக்கிட்டே இரு, உன்னை காப்பாற்றுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு 25 வருஷம் முன்னாடி நம்ம திருவாரூர்ல நாடகம் ஆடுறேன். எனக்கு வள்ளிதிருமண நாடகம். இப்போ சொல்லி 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருக்கேன் நான். வள்ளிதிருமண நாடகம், முருகன் நாடகம் தான் எல்லாமே. எல்லா நாடகம் ஆடுவீங்க. தமிழகத்தில் அதிகமான அளவு நாடகங்க வள்ளிதிருமணம் அதில் ஒன்று. சரி, எல்லா நாடகம் ஆடக்கூடிய ஒரே இஸ்லாமிய கலைஞர் அது. இஸ்லாமிய எவ்வளவு நாடகங்கள் முருகனா நடிச்சிருப்பீங்க? அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10,000 மேல இருக்கும்யா. 10,000 முருகன் வேஷம் போட்டிருப்பேன். திருப்பரங்குன்றத்துல முருகன் மலை மேல சிக்கந்தருக்கு ஒரு தர்கா, இப்ப கந்தரா சிக்கந்தரா, உங்களுக்கு தெரிஞ்சு
அங்க இருக்கக்கூடிய உறவு என்ன? கந்தருக்கும் சிக்கந்தருக்கும், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இருந்த உறவு என்ன? ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் முருக பக்தர்கள். அதே மாதிரி முருக பக்தர்கள் கீழையும் வணங்குவாங்க, மேல இஸ்லாமிய சூஃபிகளையும் வணங்குவாங்க, இஸ்லாமிய சித்தர்களையும் வணங்குவாங்க. இது எப்படி இந்த மாமே மச்சான் எப்படி உறவு வருது இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கும்? எப்படி மாமா திருமல நாயக்கர் பண்ண வேலை அது. திருமல நாயக்கர் மாமா என்ன பண்ணாரு, அழகர் மாமா, அவர் மாமா தான். ஆமா, அவர் தான் ஒரிஜினல் மாமா இல்ல, அவர் நாயக்கர், ஒரிஜினல் மாமா அவர், கௌரவ நாயக்கர். எப்படின்னீங்கன்னா ஆத்துல இறங்குறது மாசி மாசம், அழகர் மாமா அங்கே சித்திரை மாசம் கல்யாணம், ரெண்டையும் ஒன்னா நினைச்சாரு. சைவம் வைணவம் அடிச்சுட்டு கிடந்தாங்க, ஒத்துமையா இருங்கப்பா, அவங்களே மாமையும் வச்சான், மகாவிஷ்ணுவும் சிவனும் மாமியம் வச்சான். இப்போ நீங்க ஏன்டா அடிச்சுட்டு சாகுறீங்க, மாமியம் வச்சா மாதிரி இருப்போம்டா அப்படின்னு என்ன பண்ணாரு, இஸ்லாமியரை நினைச்சார். துலுக்கச்சி நாச்சாரை சந்திக்க போறதா, டே நம்ம சாமிக்கு பொண்ணு கொடுத்தவங்கடா, அவங்க யாரு பொண்ணு கொடுத்தவங்கடா, தாய் மாமேண்டா. யாரு? கள்ளழகருக்கு பொண்ணு கொடுத்தாங்க. பொண்ணு கொடுத்தனால என்ன ஆகுது, கள்ளழகர் அப்பா நினைக்கிறவன் என்ன நினைப்பான், மாமான் தான். ஆமா, துலுக்க நாச்சார தாயா நினைப்பான். அவங்க தம்பிகளை பூரா மாமன் நினைப்பானா, இது வந்து அவர் பண்ண. அப்ப அதுல பாருங்க, எங்க பார்த்தாலும் முக்காடு போட்டா மாமியும் பாங்க, தொப்பி வச்சா மாமா பண்ண வேலை, அவர் செஞ்ச வேலைங்க. சரி, அதுனா எல்லா எண்ணங்களும் கள்ளழகரை யார் யார் வணங்குறாங்களோ அத்தனை பேர் மாமாம்பாங்க. கள்ளழகர்ல எல்லா சாதியும் வணங்குறாங்க, பிராமின்ல இருந்து அத்தனை பேர் முஸ்லீமா மாமாம்பாங்க. எங்க அப்பா யாருங்க, தாயார் யாரு, துலுக்கச்சி நாச்சியார், அவங்களுக்கு தாயார். அப்ப அவருடைய தம்பிகள்லாம் யாரு, மாமா, தாய் மாமே, கொண்டு வந்த ஒரு மாமா அவர் தான். அதாவதுங்க இங்கே நம்ம இவர் வந்து கௌரவ நாயக்கர், அங்கே பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்தவர் கம்பள நாயக்கர், யார் வீரபாண்டிய கட்டவ நாயக்கர், பெரிய முருக பக்தன். ஆமா, திருச்செந்தூர்ல மணி டைன் அடிச்சிச்சுன்னா பாஞ்சாலங்குறிச்சி அடிக்கும். அது எப்படி அடிக்கும் அந்த காலத்தில் அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் ஒவ்வொரு கல் மட்டம் வச்சிருந்தார். அங்கே ஒரு பெரிய முரசம் இருக்கும், ஒரு மணி தொங்கும். இங்கே டைன் அடிச்சோம், டைன் 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 அடிச்சுட்டு அங்கே வந்துடும். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முருகன் பூஜை பண்ணுவாங்க, முருகான்னு வணங்குவார். அவரும் நாயக்கர். அப்போ நாயக்கர் சம்பந்தமாக தானே எல்லாரையும் வச்சிருக்கணும். எல்லா தளபதி ஒருத்தரும் ஒரு ஜாதி, ஆக எல்லா இனத்துக்கும் சமயிடம் கொடுத்தாரு பாருங்க. அதுதாங்க படையில அதான் மத நல்லிணக்கங்கிறது. யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது. அப்போ எப்படி கூப்பிடுவாரு, யூசுப் ராவுத்தரை மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. திருப்பரங்குன்றத்துக்கு வருவோமே, விருதுநகர்ல இருந்து ஒருத்தர், அந்த சுந்தரதாஸ் கவிராயர், அந்த தேவிப்பட்டினம் திருப்பாலக்குடியில் அடங்கியிருக்காரு, அவர் பேர் பக்கீர் மஸ்தான் ஒலியுல்லா, இஸ்லாமிய இறை நேசர், சூஃபின்னு சொல்லுவாங்க. அவர் பக்தர், அவரு முஸ்லீம் சாமியார், இவர் ஹிந்து. எப்படி அவர் பக்தர் எப்படி ஆனாரு, இது உறவு. இப்ப நாகூர் ஆண்டவர் எடுத்துக்கங்க, முக்காவாசி பேர் ஹிந்துக்கள் தான். சென்னையில் குணங்குடி மஸ்தான ஒளிகளை எடுத்துக்கங்க, பூரா முஸ்லீமோட ஹிந்துக்கள் தான் அதிகமாக அங்கே போவாங்க. சிக்கந்தரா ஒளியா தர்காக்கு போங்க, முஸ்லீம்களோட ஹிந்துக்கள் தான் அதிகமாக ஏறுவாங்க. அது எப்படின்னு கேட்கலாம், அவரே பாடுறாரு பாருங்க. தேசம் புகழ் திருப்பாலைக்குடி நகர் சித்தனம் பக்கீர் மஸ்தான் ஒலியை, தேசம் புகழ் திருப்பாலைக்குடி நகர் சித்தனம் பக்கீர் மஸ்தான் ஒலியை, நேசமுடன் சென்று நல்வரம் வாங்கிட நேமமுடன் செல்வம் பெண்மையிலே, நேசமுடன் சென்று நல்வரம் வாங்கிட நேமமுடன் செல்வம் பெண்மையிலே. மனைவிட்ட பாடுறார். ஆண்டவன் சித்தனம் பக்கீர் மஸ்தான் ஒலி அண்ணலின் பாதத்தை காண்பதற்கு, ஆண்டவன் தொண்டனாம் பக்கீர் மஸ்தான் ஒலி அண்ணலின் பாதத்தை காண்பதற்கு, வேண்டிய ரூபாய்கள் தான் எடுத்து நல்ல வேஷ்டியில் தாட்டிகமாய் முடிந்தோம், வர்த்தகர் மெச்சும் விருது நகருக்கு வந்தே ரயிலினில் ஏறிடுவோம், கர்த்தனாம் பக்கீர் மஸ்தான் ஒலி பாதத்தை காண வருபவர் கோடி உண்டு. அடுத்து பாடுறாரு. கொக்குலாஞ்சேரி கடந்தது வண்டியும் கூப்பிடும் சத்தம் தோணி அதிகம், கொக்குலாஞ்சேரி கடந்தது வண்டியும் கூப்பிடும் சத்தம் தோணி அதிகம், பக்குவமான மடமையிலே இது பார்த்திடுவாய் கள்ளிக்குடி நகரம். விருதுநகர், கொக்குலாஞ்சேரி, கள்ளிக்குடி. அடுத்தது திருமங்கலம் விட்டு தாண்டிய கப்பலூர் வந்தது ரயில் வேகமுடன், கப்பலூர் வந்துருச்சு. கருமங்கரிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை, சிக்கந்தர் மலை பதிவு இருக்கு. 1930 ஒரு புத்தகம் பதிவாகுது. இவரு சுந்தரதாஸ் கவிராயர். இது என்ன புக்ல எப்ப எழுதியிருக்காங்க? இந்த புத்தகம் பேர் வந்துயா ஸ்ரீ பக்கீர் மஸ்தான் ஒலியுல்லா மகிமை திருவிளையாடல். யாரு பாடினது? இயற்றியது வந்து அவரு யாரு, நம்ம
மகாராஜ ராஜஸ்ரீ விருதுநகரை சேர்ந்த சுந்தரதாஸ் கவிராயர், அவர் ஒரு ஹிந்து. பதிவு பண்ணது ராமலிங்க குருக்கள். சரி, ராமலிங்க குருக்கள். அவர் சச்சிதானந்த பிரஸ் பேரு. இது பதிவுல இருக்கு. அப்ப அன்னைக்கு நடைமுறை என்ன இருக்கு, இந்துக்களும் கும்பிட்டுருக்காங்க, இஸ்லாமியரும் கும்பிட்டு, இந்துக்கள் சொல்ல போனா ரெண்டையும் கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, திருப்பரங்குன்றம், அவர் 600 வருஷம் முன்னாடி வர்றாரு, இது 100 வருஷம் முன்னாடி. சரிகமா பத நீசா தினம் தினம் சதுர்மறை முனிமுறை கொடு புணரு சொரிந்தலர் பொதியவின் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோள மகிழ்வோனே தெனத்தெனந்தென என வரியலினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. சரவண பெருமாளே. பாடகர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இலைக்கு வரை பாடுவாங்க, நாடநடிகர்கள் எல்லையை தாண்டி போவாங்க. அது சரி. அப்ப திருப்பரங்கிரி, கிரின்னா வடசொல், அசலம்னா வடசொல், மலையினா தமிழ் சொல், குன்றம்னா தமிழ் சொல், குன்றுனாலும் தமிழ் சொல். அப்ப அன்னைக்கு இருந்த பேர் எப்படி மாறுது பாருங்க. அவரு பாடினதுல சிக்கந்தர் மலைன்னு வணங்குறாங்க. அவர் அருணகிரிநாதர் பாடும்போது திருப்பரங்கிரிங்கிறாரு. உங்களுக்கு முருகாற்று படை, திருமுருகாற்று படை தெரியும் இல்லையா? அதுல என்னன்னு பாடுறாங்க முருகன் மலைய? சிறிதினை மலரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நிறியி. எங்க சொல்றாரு, முருகப்பெருமானுக்கு படையில் ரத்த படையில தான் போடுறாங்க. ரத்த படையில் முருகனுக்கு, முருகாற்று படையில நக்கீரை விட பெரிய ஆளுங்க. அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகங்கிறாரு முருகப்பெருமான். முருகனுக்கு மேல பேர் இல்லைங்கிறாரு. அருணகிரியா 3 பேரை சொல்றாரு. முருகன், குமரன், குகன் என மொழிங்கிறாரு. வாரியார் சாமி கிட்ட கேட்கிறேன், முருகன் பெருமையை சொல்லியா சொல்றார் சிரிச்சுக்கிட்டே. ஞானம்தான் உருவாகிய நாயகன் இயல்பினை நானும் நீயும் இசைத்துவோம் என்றால் அங்கெளிதோ ராஜா முகமது. நீ நானும் பேசி முடிக்க முடியுமா? மோனம் தீர்க்கலாம் முனிவரும் தேற்றிலர் தானும் காண்கிலன் இன்னமும் தன் பெரும் தலைமையை. அவன் பெருமை என்னன்னு முருகனே சொல்ல முடியாதியா? அவ்வளவு பெருமையா இருக்கியா முருகனுக்கு? கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ன சொல்றாரு, அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடிவின்காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணிலடங்காது உண்ணி கருத்திலும் அடங்காது இம்மண்ணிலே மகிமை பெற்ற மாதேவன் மகன் பெருமை உரைக்க பாற்றுங்கிறார். அவர் மேலும் சொல்றாரு, தூமரைக்கெல்லாம் பாரியார் சாமி, தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓர் எழுத்தின் உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கின் என்றால் நாம் இனி சில தெரிந்தனம் என்பது நகையே. சரி, 2 தரப்புக்கும் பார்க்கும்போது மலை அவங்களுடைய பார்வையில மலை என்னவாக தெரியுதோ அப்படி வணங்குறாங்க, அப்படி வழிபடுறாங்க. இதெல்லாம் கடந்து எப்படி அந்த மாமன் மச்சான் உறவை தக்க வச்சுக்கிறாங்க? இதெல்லாம் கடந்து எப்படி தக்க வச்சுக்கிறாங்க? இவங்க வீட்டில் சமைச்சு அங்கே கொடுப்பாங்க. இந்துக்கள் இங்கே அசைவம் சாப்பிடுவாங்க, இவங்க அங்கே போய் சைவம் சாப்பிடுவாங்க, அவங்க அசைவம் சமைச்சாலும் சாப்பிடுவாங்க. அப்படித்தானே இருக்கு. இப்போ நான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள நுழைஞ்சவன விநாயகர் கோயில், இங்கிட்டு வெயிலுக்கு வந்த அம்மன் கோயில் நாடகம் நடக்கும். நான் தான் முருகன் வேடம் போடுவேன். அன்னைக்கு எனக்கு அதிகமாக போட்டவங்க யாருன்னா வசுந்தராதேவின்னு வல்லாளப்படிக்காரங்க, வள்ளி வேடம் போட்டவங்க. அவர் கணவர் செட்டி. அன்னைக்கு ஒரு முகமது முருகன் வேடம் போடுறாருன்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரொம்ப காலம் முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் வரிச்சூர் பழனியப்பங்கிறவர் நாடகர் வேடம் போடுவார். திருப்பரங்குன்றம் கூடல் மலை இருக்கு பாருங்க, கூடல் மலை அங்கே இருக்க மாயாண்டி சித்தர் இருக்காரு பாருங்க, சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர், சூட்டு சோமப்பா இருக்காங்க. சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் என் குருநாதர் வாரியார் சின்ன வயசா இருக்கும் போதே திருப்பரங்குன்றம் வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பெரிய முருகபக்தனா வருவான்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வாரியார் சொல்லியிருக்காரு. சரி, இதுதான் அப்படின்னா இஸ்லாமிய கச்சேரி பண்ணியிருக்கேன் தர்காவில், அது பண்ணியிருக்கேன். ஒரு நண்பர் கூப்பிட்டு இஸ்லாமிய சில தர்காவை கூப்பிடுவாங்க. அவங்க கேட்பாங்களா, என்ன முகமது இப்படி போய் பாடிக்கிட்டு இருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? அதை தாண்டி சில பேர் சொல்லுவாங்க, இவனை முருக பக்தன் எது கூப்பிடுறீங்க? பல பேர் பரவாயில்ல அவர் பாடட்டும் அப்படிம்பாங்க. சரி, இந்த பக்கம் பார்த்தா திராவிடர் கழக கச்சேரி பெரியார் மேல, அது நண்பருங்க கச்சேரி பண்ண ஆள் வரலையே, என்ன செய்வோம்? ராஜா மோத கூப்பிடுவோம், அவர் பாடுவார்ல, தீக்கா பாட்டெல்லாம் பாடுவார்ல, என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பாடிக்கிட்டு இருந்தேன். அரசியல் கட்சிகளுக்கும் பாடுறீங்க?
அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பாடுறது. இப்போ நம்ம தாமுய காசா அது வந்து கம்யூனிஸ்ட் அமைப்பு, அதில் பாடிக்கிட்டு இருந்தேன். சரி. பாடும்போது நம்ம பேராசிரியர் வந்து பார்த்தது, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்க, ஒரே நோக்கம் எனக்கு அதுதான். சரி, உங்களுக்கு இறைவன் இறை எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. ஏக இறைவன், ஆமையா, ஏகன் அநேகன், ஆமா, இந்த தத்துவங்கள்லாம் இருக்கும்போது முருகனையோ அல்லாவையோ சிக்கந்தரையோ வணங்குறது ஒரு பிரச்சனையா? பிரச்சனை தெரியலையே, எல்லாம் ஏகன் தானே, எல்லாம் அவன் தானே, எல்லாம் அவன் தானே. அது இன்னொரு மதம் இன்னொரு சாமின்னு உங்களுக்கு தோணல? அது தோணவே இல்லையே, வாரியாருக்கே தோணலையே, வாரியார் அப்படி நினைக்கலையே. இது சைவம் வைணவன் பார்க்கலையே அவரு. நான் முஸ்லீம் பையன், எனக்கு சொல்லணுங்கிற அவசியமா அவருக்கு? அவ்வளவு பாசமா என் மேல இருந்தாரு. கடைசியா இமையில் நண்பர் கோயில சந்திச்சது கூட்டம், சரியான கூட்டம், காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் பிறப்புறேன் நல்லா இருங்கிற, அவ்வளவுதான் கடைசியா சொன்னது எனக்கு. அதுக்கு முதல் அங்குலாஸ்காரர் பேரன் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ஒரு முருக பக்தரா? ஐயா, பிறந்துட்டோம், நீ சாகத்தான் போறோம். இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு, எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. இருக்க வரைக்கும் தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா மாமி வச்சுனா அதுக்கு போயிடுவோம் ஐயா. ஜாதி பூசல் வேண்டாம். ஏன்னா ஜாதி வெறி இருக்கையா, கண்ணு முன்னு தெரியாது அதுக்கு. பொது உடைமை தத்துவ அறிஞர் கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, மதம் என்ற போதை அபின் போதை காட்டில் மோசமானதுன்னு. அருணகிரி என்ன சொல்றாரு, தினம் தினம் சதுர்மறை முனி முறைகொடு. சதுர்மறை முனினா பிரம்மதேவன் எப்படி நிக்கிறாராம், முருகன் கிட்ட அடக்க ஒடுக்கமா நிக்கிறார், முருகா நிக்கிறாராம். முறை கூட அது மாதிரி, முறை கூட அது மாதிரியே தேவாதி தேவர்கள் புனரு சொரிந்தலர் பொதிய விண்ணவரோடு விண்ணவர் தேவர்கள், இந்திரா தேவர்கள்லாம் அவங்க அதுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறாங்க முருகன் கிட்ட. சினத்தை நிந்தனை செய்ய முனி வரதோல மகிழ்வோனே. முனிவர்கள கோபம் வரும்யா, படார் கோபம், ஏன்னா காமத்தை அடக்குனவர். புடி சாபம் அறிஞரனாக்கு இவர் நம்ம ஐயா முத்துராமலிங்கர் பிரச்சனை வந்துச்சு, அது பிரச்சனை இருக்கு. வாரியார் சொன்னார், என்னையே முத்துராமலிங்க தேவர் யாயான்னு கேட்டேன், உனக்கு கிடைக்குமே ஆனாரா? 40 வருஷம் கழிச்சு கிடைக்குது எனக்கு. நானே கேமரா முன்னாடி முத்துராமலிங்கரை வேஷம் போட்டு நிற்கிறேன். அதான் பசுமுன் தெய்வங்கிற திரைப்படம், யூடியூப்ல பசுமுன் தெய்வம் போட்டு பாருங்க, பசுமுன் தெய்வம் திரைப்படம். ஆமா, தேவரா அவர் சொன்னது படிக்கிறாங்க. அப்ப முருகன் முன்னாடி அப்படி நிற்கிறாங்க. யாரு நிற்கிறது? பிரம்மதேவன், தேவாதி தேவர்கள், அகத்தியர் மாதிரி முனிவர்கள் நிக்கிறாங்க, பணிஞ்சு நிக்கிறாங்க. அதை பார்த்து மகிழ்வோனே எல்லாம் பக்தர்கள் அடக்க ஒடுக்கமா என்ன வணங்குறாங்க. அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி, முருகா உன்னையவே நான் தாண்டா காப்பாத்துறேன், முருக மலைவே நான் தாண்டா காப்பாத்துறேன் கொடுத்தேன். வீராவேசம் பேசினா கோவப்படுவானா படமாட்டானா? முருகனுக்கு கோவம் வந்துடும், வருமா வராதா ஐயா? கோவம் வரும். அப்ப முருகன் கோவப்பட்டா என்ன ஆகும் ஐயா? முருகன் பெயராலே இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை பன்மடங்காக திரும்பி வரும். யா, நீங்க வந்து இப்ப முருகாற்று படையிலேயே முருகனுக்கு வந்து அசைவ உணவுகள்லாம் படைச்சிருக்காங்க, படைச்சு முருகனை வழிபட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ அசைவம் அந்த கோயிலை சுத்தி அசைவம் சாப்பிட்றதோ அல்லது அசைவம் பலியிடுறதோ பிரச்சனைன்ற மாதிரி வருது இல்லை? அப்போ முருகாற்றுப்படை அதுல எதுவும் சொல்லுதா? அப்படி வேற எதுவும் இல்லையா? நக்கீர ரத்தன சொல்றாரு, அசைவ முருகனுக்கு போட்டதா சொல்றாரு. வேடுவர்கள் வேட்டையாடுறவங்களாம் இப்படி சைவம் படைக்க முடியாது, வேட்டையாடத்தானே படைக்க முடியும். நான் சாப்பிட்றதானே என் இறைவனுக்கு நான் படைக்க முடியும். அதை தவறா இப்படி நினைக்க முடியும்? காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குறை சொன்னா இப்படி சொல்லலாம்யா? முருகன் எதையும் ஏத்துக்குவார். சிவனுக்கு என்ன படைச்சார்? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் என்ன படைச்சாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாயில தண்ணி குடிச்சிட்டு சிவலிங்கம் மேல இப்படி உமிழ்ந்தார், பொன்முகொழி ஆற்று தண்ணியை. சிவன் இதை கேவலமா நினைக்கலையே, சந்தோஷப்பட்டார். சிவகோச்சாரியார் சங்கடப்பட்டாரு, ஐயோ பன்னி கறியை வைக்கிறானே, வாய் தண்ணியை குப்பிளிக்கிறானேன்னு அவர் நினைச்சார். என் பக்தேண்டாவேன் உன்னை விட பெரிய பக்தேண்டான், ஒரு கண்ணில் ரத்தம் வடிய வச்சார். அதான் பட்டினத்தார் பாடுறார பத்தி, தொண்டு செய்து நாளாரி கண்ணிடந்தப்பவல் அம்பால கண்ணை பேத்து அப்புறாரு. சிவன் பாக்குறாரு, 100 கண்ணில் ரத்தம் வர வைக்கிறாரு. அம்பால பேக்க போறாரு, 100 கண் இருக்கேன்னு பேக்க போகும்போது பார்த்தா யோசனை, ஆஹா இந்த கண்ணின் குருட்டு போயிலா போயிருவேன், எங்க கண்ணு இருக்குன்னு தெரியாது, நான் பாட்டு வேற கண்ணு வீணா போயிருமே. செருப்பு காலோட ஈஸ்வரன் மேல கால் வைக்கிறார். ஈஸ்வரன் சந்தோஷப்பட்டார், தான் புள்ள வைக்குதுன்னு. கண்ணப்பா நில்னார் இல்லைங்களா? ஐயா, அன்புக்கு உண்டு அடைக்கின்றாள், வள்ளுவர் சொன்ன மாதிரி. அன்பா நினைச்சிட்டு அன்புதான் ஐயா. தனி மனித உரிமை இருக்குயா ஐயா. இங்க திலகர திடல்ல அடிகளார், குன்றக்கூடிய அடிகளார் இருக்காரு பாருங்க. எனக்கு முருகன் ஞான பூமியின் பட்டம் கொடுத்திருக்கிறார். அவரு வயசுல தந்தை பெரியாரை கூப்பிட்டு வர்றார். அடிகளார், ஆமா அடிகளார் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் போடுறார். அவருக்கே உரிய பாணியில பெரியார் ஐயா என்ன பண்ணாரு, கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை,
கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புறவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் கண்டபடி பேசிட்டு இருக்கு. இந்து மக்கள் கூட வருத்தப்பட்டு அன்னைக்கு இருந்த மதுரை ஆதீனங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த படத்தில் இடம்பெறுது. இந்த படத்தில் ஆதீனம் என்ன பண்ணாரு, சிவகங்கை ராஜா, ராமநாதபுரம் ராஜா, காசிநாதபுரம் சுப்பிரமணிய ராஜா 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தேவரை பார்க்க வர்றார். எங்க திருநகருக்கு தேவர் வாங்க ஜனகாதி முனிவர்களேங்கிறாரு. என்ன விஷயங்கிறாரு. ஆதீனம் சொல்றார், பாருங்க இந்த அடிகளாரு பெரியாரை கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டிருக்காரு, அவர் கண்டபடி பேசிட்டாரு, எல்லா மக்களும் நான் வேதனைப்படுதுங்க ஐயா, நீங்க ஒரு மீட்டிங் போட்டு பதிலுக்கு என்னன்னு கேட்கணுங்க. தேவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, எனக்கு இறைவன் உண்டு என்று சொல்ல எப்படி உரிமை இருக்கிறதோ, இல்லை என்று சொல்ல அவருக்கு உரிமை உண்டு, இல்லை என்று சொல்ல ஈரோடு வே. ராமசாமி நாயக்கருக்கு உரிமை உண்டு. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு கருத்து நாத்திக கருத்துக்கு தான் நான் எதிரியை தவிர ஈரோடு வே. ராமசாமி நாயக்கருக்கு நான் எதிரி இல்லை. அது மட்டும் இல்ல, அவர் காந்தியடிகள் பக்தர். காந்தியடிகள் பேச்சை கேட்டு நிலத்தில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி எறிஞ்சவர், கல்லறக்கூடிய மரங்களை வெட்டி எறிஞ்சு கள்ளுக்கடை மறியல் செய்தவர், கிராமமா காவி அந்த கதர் துணியை சுமந்துட்டு போய் கூவி கூவி வித்தவர். அர்ஜுனங்க மேல அவர் மாதிரி பாசம் வச்சவங்க யாரும் நான் பார்க்கல. அவ்வளவு சேவை செஞ்சவர். அவருக்கு நல்ல மரியாதை வச்சிருக்கேன் அவர் மேல. சிவயோகி யாரு, அடிகளார். மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண தூய்மைங்கிறது நம்ம பெரியவங்க வாக்கு. வேஷம் போட்டு முருகன் மாதிரி நிப்பான் மேடையில், முருகான்னு கும்பிடுவாங்க எல்லாரும். நான் என்னையே பல பேர் கும்பிடுவாங்க, முருகான்னு கும்பிடுவாங்க. நாட்டு மக்கள் இயல்பு. அப்படி இருக்கும்போது அவர் செஞ்சது சரியா தவறா, அடிகளார் செஞ்சது நான் தர்க்கம் பண்ண விரும்பல. அதனால அந்த பேச்சு எப்படி விட்டுருவோம், வேற பேச்சு இருந்தா பேசுவோமா, எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்ப தனி மனித உரிமை ஐயா, நீங்க அசைவம் சாப்பிடுறீங்க, நான் சைவம் சாப்பிடுறேன், உங்க மேல நான் வருத்தப்பட முடியுமா ஐயா? தனி மனித உரிமை ஐயா, அது அவங்க உரிமை ஐயா. நீங்க ஒரு முருக பக்தரா நின்று இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணக்கூடியது அல்லது உங்க மனசுல வரக்கூடிய எண்ணம் என்னவா இருக்கும்? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் அதை என்னவாக பிரதிபலிக்கிறாங்க? அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? ஐயா, என்னுடைய சுதந்திரம் யாது. இப்போ என் மனைவி வந்து தாயாரே வந்து பார்த்தீங்கன்னா 9 நேரம் கும்பிடுவாங்க, அல்லாஹ் வணங்குவாங்க. நீங்க வணங்குறீங்களா இன்னமும்? அம்மாவுடைய வேண்டுதல், அப்பா உங்க அப்பா வந்து பள்ளிவாசலுக்கே போக மாட்டாரு, 2 முறை தான், வருஷத்துக்கு 2 முறை, ரம்ஜானுக்கு போவார், பக்ரீத் போவார், பள்ளிவாசலே கட்டினவர் உங்க அப்பா, இதுக்கு கருப்புசாமி கோயிலையும் கட்டினவர், நீ அப்படி இருக்காரு. பள்ளிவாசலையும் கட்டிருக்காரு, கருப்புசாமி கோயிலையும் கட்டியிருக்காரு. நான் பிறக்கவும் கருப்புசாமி கோயில் கட்டினாரு. கருப்பா என் புள்ள தொண்டை 4 ஊர் ஏற்கனம்டா, மணிவாங்க கட்டுறேன் பாரு, மணி சத்த மாதிரின்னு சொன்னவர். ஆமா. அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ அப்படி இருக்காதப்பா, வார ஒரு முறையாவது பள்ளிவாசலுக்கு போப்பா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா நான் தினம் போகக்கூடாதா அம்மா? போப்பா, தாராளமா போகப்பா. தினம் ஒரு முறை போனா பத்தாதும்மா, 5 நேரம் போட்டுமாம்மா, தாராளமா போப்பா சொல்ல சொல்ல அம்மா முகம் அப்படியே ஒளிர ஆரம்பிக்குது. சரி ஐயா, மனசாயா காரணம். ரொம்ப மனமுருகி பாடுற ஒரு கந்த புராணத்துல இருந்து ஒரு பாட்டு சரியா பாடுங்களேன். எதை செய்ய மறந்தாலும் செந்தமிழ் தெய்வம் முருகனை துதி செய்ய மறக்காதே, மறக்காதே. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா, அன்னையும் அறியவில்லை, தந்தையோ நினைக்கவில்லை. அன்னையும் யாரா சொல்றார், மீனாட்சி சொல்றார், தந்தைன்னு சொக்கநாதனை சொல்றார். மாமனோ பார்ப்பதில்லை, யார சொல்றார், அழகரை சொல்றார். மாமியோ கேட்பதில்லை, மகாலட்சுமியை சொல்றார். என்ன கவி பாடினாலும் அச்சர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் இல்லை. மகாகவி காளிதாசன் பரிசு கொடுத்தாரு போஜராஜன். பச்சமுடனே என்னை அணைத்து பரிசளிக்க யாரும் இல்லை, இச்சனத்தில் நீ நினைத்தால் எனக்கோர் குறையில்லை, முருகா முருகா. உங்களை இவ்வளவு நேரம் ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப மாமான்னு கொஞ்சம் கூப்பிட்டு தாராளமா கூப்பிடலாம் ஐயா. திண்டுக்கல்ல முருகபாயின்னா என்ன கூப்பிடுவாங்க, முருகபாயின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, முருகபாயினே. முருகபாய் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து எந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சமத்துவமோ, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அன்போ, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒத்திசைவோ, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை,
பல நூறு ஆண்டுகளாக இங்கே ஒரு ஒற்றுமை வந்து வெளியில் தெரியல, வெளியில் வந்து வலிஞ்சு அந்த ஒற்றுமை உருவாக்கப்படலை. உளவியல்லையே அந்த ஒற்றுமை ஒன்றாகவே மாமன் மச்சானாகவே தான் தொடர்ந்து வருது. மாமான்னு சொல்கிறதெல்லாம் இப்போ தாய் வழி சொந்தங்களை மாமான்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பெரிய பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பந்தம், ரொம்ப முக்கியமான பந்தம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மாமாங்கிற உறவு தவிர்க்க முடியாத அளவுக்கு பந்தம். அப்போது அப்படி இருக்கிற ஒரு உறவு பெயரை சொல்லி இஸ்லாமிய மக்களை, நண்பர்களை கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் தொடருது. அதனுடைய ஒரு உச்சம் அந்த ரெண்டு உளவியல் மனமும் சந்திக்கிற ஒரு புள்ளியினுடைய உச்சமாகத்தான் நான் திரு முகமது மாமாவை பார்க்குறேன். அவர் ஒரு முருக பாயின்னு தன்னை சொல்லிக்கிட்டார் இல்லையா. தமிழ்நாடு வந்து அவர் சொன்ன மாதிரி மாமன் மச்சானுடைய பூமியாகவே இருக்கட்டும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் முருக பக்தர்களும் சிக்கந்தர் வழிபாடுகளும் மாமன் மச்சானாகவே எக்காலமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு வேண்டுதல் கூட சொல்லலாம். அந்த வேண்டுதல் தான் நமக்கும். நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.